நம்ம நாட்டோட சரித்திரமே ஒரு அளவுகோலால் நிர்ணயிக்கப்படுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் வந்து நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் தாங்க. இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பாடுபட்டு மறிக்கிற இந்த நாளை வந்து கிறிஸ்துவ மக்கள் எல்லாம் ஒரு பயபக்தியோடு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கொண்டாட்டத்தை விட அவர் பட்ட பாடுகளை வந்து நினைச்சு கோயில் கோயிலாக சென்று இன்னைய தினம் எல்லா இடத்துலையும் போயிட்டு வராங்க. இவரை பற்றி நம்ம கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும். நம்ம காலத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் இவரை பற்றி தெரியாது. எங்கோ சர்ச்சுக்கு போய் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், இவர் யார் என்ன அப்படின்றது தெரியாது. எதுக்காக வந்தார், இவர் மனுஷனா தெய்வமா கடவுளா, இந்த மாதிரிலாம் நிறைய சந்தேகங்கள் வருங்க. இவர் மனிதனாக பிறந்து நம்மளுடைய கெட்ட நடத்தைகள் அவங்களுக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு மனிதர், தெய்வமாக்கப்பட்டவர், இறைநிலையை அடைந்தவர். இப்போது இவரையே ஒவ்வொரு கோயில்கள்லையும் இது பண்ணுறாங்க, பாராட்டுறாங்க. அவர்கிட்ட போய் கேட்டால் எல்லாம் கிடைச்சிரும்னு நினைக்கிறாங்க. அப்படின்றதுக்கு தன்னையே பலியாக கொடுக்குறது. நம்ம வந்து தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே வந்து அவர் காணிக்கையாக கொடுக்குறாரு கடவுளுக்கு. யாருக்காக? நம்மளுக்காக கொடுக்குறாரு. இவருக்கு எத்தனை கசையடிகள் விழுந்திருக்கும். அந்த கசையடிகள் மரம், அந்த மரத்தை தூக்கிட்டு நடக்கிறது, அந்த மரம் எந்த வடிவில் இருந்துச்சு, அதை வடிவமைச்சது யார், இதை மாதிரி தண்டனைகள்லாம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சும்மா 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிலுவை மரத்தில் வந்து யாருமே இல்லாத காட்டு வனாந்திர பகுதியில் கொடிய கயவர்களுக்கு கொடுக்குற தண்டனை, கொலை குற்றவாளிகள், திருடர்கள், பெண்ணை வந்து ஏமாற்றுறவங்க, இந்த மாதிரி சமூகத்தில் மோசமான குற்றங்களை செய்யவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்டனைகள், அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும் கற்களும் ரத்தமும் மண்டை ஓடுகளும் நிறைந்த ஒரு இடமா தான் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல தான் இவர் சுமந்து செல்கிறாரு. இவருக்கு கசையடி கொடுத்து கொண்டு போகிறாங்க. கசையடினா சும்மா கிடையாதுங்க, ஒரு சாட்டையால் சாதாரணமாக அடிக்கிற மாதிரி கிடையாது. சாட்டை வந்து தோலால் செய்யப்பட்டிருக்கும். அந்த தோலோட முனைகளில் வந்து ஆணி பதிக்கப்பட்டிருக்கும். அது வளைவாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் நம்ம உடம்புல அடிக்கிறப்ப கொஞ்சோண்டு சதை அப்படியே பிச்சுக்கிட்டு வரும். அதே போல் ஒருத்தவங்களுக்கு ஒரு 100 சாட்டை அடி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த 100 சாட்டை அடையும் இவர் வாங்கியிருக்காரு. ஒவ்வொரு முறை சாட்டை அடி அடிக்கிறப்பையும் அந்த உடம்புல உள்ள ரத்தங்களும் ரத்த நாளங்களும் கிழிஞ்சு ரத்தமாக வரும். இந்த சாட்டை அடி கொடுத்து முடிக்கிறங்காட்டியுமே அவங்க இறந்துருவாங்க. ஆனால் அதையும் மீறி அந்த சாட்டை அடிகளையும் தாங்கிக்கிட்டு 150லேருந்து 200 கிலோ எடை கொண்ட அந்த மரத்துண்டுகளை இணைக்கிறது தான் சிலுவைங்க. அந்த இதையும் தாங்கிக்கிட்டு அவர் நடந்து நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய குற்றங்களுக்காக, நம்ம தினம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தீச்செயல்களுக்காகவும் அவங்க வந்து போய் செஞ்சு தன்னுடைய உயிரை மாய்த்து நம்மளுக்கு பாவ மன்னிப்பை வழங்கிக்கிட்டே இருக்காருங்க. இந்திய புனித வெள்ளியில் வந்து எல்லாரும் ஒவ்வொரு கோயில்களாக தரிசனம் செய்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் இறைவனுடைய இறப்பதுக்கு முன்பு அந்த திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கிட்டு இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் திவ்ய நற்கருணை வந்து அங்கே வச்சு அதுக்கு ஆராதனை பாடல்கள் பாடிக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளோ பெரிய ஒரு மனிதன், ஒரு சரித்திரத்தையே புரட்டி போட்டவன், சரித்திரத்தை நிர்ணயித்தவர், ஒரு பெரிய லீடர் இல்லையாங்க. எவ்வளோ பெரிய விஷயங்களை எளிதாக செய்து போன இந்த மனிதனை நம்ம பாராட்டணுங்க. நம்ம மண்ணுக்காக, மக்களுக்காக, மக்கள் செய்கிற பாவங்களுக்காக ஒவ்வொரு முறையும் மறித்து உயிர் தெழுற இந்த நேர்மையின் தெய்வம், வார்த்தையின் தெய்வம் ஒவ்வொரு கோயில்கள்லையும் எழுந்தருளிருக்கப்போ அவங்க வந்து ஒரு புதிய உத்வேகத்தை நமக்கு வாழ்நாள் முழுவதும் பாவங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கான ஒரு வழிவகையை நமக்கு செய்து தராங்கங்க. நாமும் இறைவனோடு கூட சேர்ந்து அவருடைய கஷ்ட பலன்களை அனுபவித்து எந்தவித பாவமும் செய்யாமல் வரும் காலங்களிலும் வாழும் காலங்களிலும் பிறருக்கு நன்மை செய்யும் எண்ணத்தோடு வாழ இந்த புனித வெள்ளி நமக்கு ஒரு உபயோகமான நாளாக அமைய வேண்டும். தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.